குமார் ஹெரால்டுன்னு 2 அப்ராட்லேருந்து யூஎஸில் போய் செட்டில் ஆன பசங்க. அதில் குமார் வந்து இந்தியன், ஹெரால்டு வந்து சைனீஸ். அவங்க திடீர்னு ஒரு நாள் கஞ்சாவை போட்டுட்டு ஒயிட் கேசல்ங்கிற இடத்துல போய் பர்கர் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்ற இந்த சிம்பிளான கதைக்குள்ள ரேசிசம்னா என்ன, தான் யாருங்கிற விஷயத்த நம்ம ஏன் எப்பயுமே பெருமையாக நினச்சிக்கணும். உண்மையாலுமே யூஎஸ்ங்கிறது அவ்வளோ ஒன்றும் பெரிய புனிதமான ஒரு நிலப்பரப்பு கிடையாது. அங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அங்கே இருக்கிற ரேசிசம் என்ன, நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மையினால் இந்தியாவிலிருந்தும் சைனாவிலிருந்தும் ஏஷியாவிலிருந்தும் எவ்வளவோ பேர் வந்து யூஎஸுக்கு போய் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி தொலைச்சிக்கிட்டாங்க, தங்களுடைய சந்தோஷங்களை எப்படி இழந்துக்கிட்டாங்க, நம்மளுடைய குடும்பங்கள் எப்படி வந்து ரெண்டுபட்டு போய் கிடக்குது, இப்படிங்கிற ரொம்ப ஆழமான விஷயங்களை நமக்கு சிரிக்க சிரிக்க அதே மாதிரி சிந்திக்கவும் வச்சு சொன்ன படம் தான். வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோள். இன்னைக்கு நம்ம 2004 டேனி லீனியர் டைரக்ஷனில் வெளியே வந்த ஹெரால்ட் அண்ட் குமார் கோஸ் டு ஒயிட் கேசல்ங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோடைய பிகினிங்லேயே வந்து ஹெரால்டு வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஆஃபீஸில் 2 பேரும் வந்து வீக்கெண்டுக்கு வெக்கேஷன் போகிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்படா வேலையை வச்சுக்கிட்டு நம்ம வெக்கேஷன் போகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் சொல்கிறான், நீ கவலைப்படாத, அதுக்கு தான் இந்த வந்து ஏஷியன்ஸ் இருக்கானுங்க இல்லையா, அவனுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து எப்படியாவது செட்டில் ஆகணுங்கிற ஒரு மோகத்தில் என்ன வேலை கொடுத்தாலும் அவனுக்கு கண்டிப்பாக செய்வானுங்க. வேலையை தூக்கி அவனுக்கு மேலே டம்ப் பண்ணிட்டு நம்ம ஜாலியாக வந்து கிளம்பலாவா அப்படின்னு சொல்லி ஹெரால்டை பார்க்க வருவாங்க. ஹெரால்டு வந்து ஒரு சைனீஸு. அங்கே வந்து அவன் அப்பாவியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட வந்து இந்த வீக்கெண்டுக்கான வேலையெல்லாம் நீ முடிச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் கிளம்பிடுவானுங்க. இப்போது இங்கே கட் பண்ணால் குமார் வந்து ஒரு இன்டர்வியூவில் இருப்பான். அதுவும் ஒரு மெடிக்கல் காலேஜ் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ வந்து பயங்கர அசால்ட்டாக அவன் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பான். அவனுக்கு எல்லாமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் குமாரோடைய அப்பா பட்டேல் வந்து ஒரு டாக்டர். அவருடைய ரெக்கமெண்டேஷன் மூலயமா தான் இந்த இன்டர்வியூக்கே குமார் வந்திருப்பான். இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கவே வந்து ஹெரால்டு கிட்டேருந்து குமாருக்கு ஃபோன் வரும். இந்த மாதிரி என்னால் வந்து இனிமேல் ஈவினிங் வந்து இந்த வாரம் வர முடியாது, ஏன்னா எனக்கு ஆஃபீஸில் வேலை கொடுத்து என்னை வந்து சாவடிச்சிட்டானுங்க, ஸோ அதனால் நீ மட்டும் தனியாக பார்ட்டிக்கு போயிட்டு வா அப்படின்னு. அப்போ வந்து குமார் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஆள் அங்கே இருக்காங்கன்னு கூட பார்க்காம, டேய் நான் நல்ல கஞ்சாவாக வாங்கி வச்சுருக்கேன், நீ வருவே, நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலான்னு தான் இவ்வளோ காசு கொடுத்து கஞ்சாவை வாங்கி வச்சுருக்கேன், நீ என்னடானா வீக்கெண்டில் போய் வந்து வேலை செய்கிறேன் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃப்ராங்காக ஓப்பனாக பேசிகிட்டு இருப்பான். அந்த பிரின்சிபல் வந்து கடுப்பாயிட்டு இருப்பான். இப்போ அவன் மேலே வந்து காஃபியெல்லாம் கொட்டி விட்டுட்டு போயிட்டோங்கிறது கூட தெரியாத அளவுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் தான் அந்த பிரின்சிபல் வந்து கடுப்பாகி, உனக்கு மெடிக்கல் சீட்டும் தரமாட்டேன், ஒன்றும் தரமாட்டேன், போடா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், இங்கே பாருங்கள், மெடிக்கலில் சேரணுன்னால எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எங்கள் அப்பா வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நானே வந்து மெடிக்கலில் சேரணும்னு ட்ரை பண்ணேன், இப்போ நீங்கள் வேணான்னு சொல்கிறது எனக்கு இன்னும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப போவான். அப்போ வந்து அவன் கேட்பான், இல்லையே உன்னோட யூனிவர்சிட்டி ஸ்கோர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நீ நல்லா தானே பாஸ் பண்ணியிருக்க அப்படின்னா, அது வந்து எனக்கு ஒரு ஹாபின்றதுக்காக அதை பண்ணேன், அதுக்காக நான் டாக்டர் ஆகணும்னு என்ன இருக்குது, எனக்கு டாக்டர் ஆகணும்னு எந்த விதமான ஆசையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கெத்தோ அங்கேருந்து தீம் மியூசிக் போட்டுட்டு குமார் வந்து நடந்து போவாப்புல. போனால் ஹெரால்டு வந்து அவன் கார் எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு வருவான். வந்தால் கார் நிறுத்துகிற இடத்துல கூட அவனுக்கு பிரச்சனை தான். அங்கே இருக்கிற லோக்கல் ஏரியா ரவுடிங்க வந்து அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ அவனுக்கிட்ட ஏன்டா வம்புன்னு சொல்லி அவன் வீட்டுக்கிட்ட கார் நிறுத்தாமல் காரை கொண்டு போய் வேற எங்கேயோ நிறுத்திட்டு அங்கேருந்து அவன் நடந்து வருவான். நடந்து வந்து அவனுடைய லாக்கர் பாக்ஸ்லேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவன் லிஃப்ட்டில் ஏறலான்னு போகும்போது அங்கே ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை பார்த்தா ஹெரால்டுக்கு வந்து ஒரு க்ரஷ் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, எல்லா ஏஷியன் பசங்க மாதிரியுமே பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ஹெரால்டு வந்து ரொம்ப கூச்சப்படுவான். லிஃப்ட்டில் அந்த பொண்ணு ஏறி நிற்கும், இவன் பேசிக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேஷுவலாக பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் கடைசியில் தான் நமக்கு தெரிய வரும் என்னென்னா, அது வந்து ஹெரால்டோடைய கனவுன்னு. இவன் ஒன்றுமே பேசாமல் லிஃப்ட்லேருந்து நவுந்து வரும்போது அந்த பொண்ணு பாயின்னு மட்டும் சொல்லிட்டு போகும். இவன் உள்ளே போய் குமாரோட ரூம் பார்ப்பான். குமாரோட ரூமில் குமார் இருக்க மாட்டான். எங்கடா அவன் ஆளை காணோம் அப்படின்னு பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்கும். என்ன பண்ணுவான்னா, இவன் வந்து ஹெரால்டோட ரூமில் நியூடாக நின்றுக்கிட்டு அவனை கீழே இருக்கிற முடியெல்லாம் வெட்டி வீசிக்கிட்டு இருப்பான். டேய் என்னடா பண்ணுற, ஏன்டா என்னோட ரூமில் வந்து உன்னோட முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்க, அதுவும் என்னோடைய கத்திரிக்கோள் எடுத்தே வெட்டுறியடா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வேறு வழி தெரில டூடு, அப்புறம் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா,
அப்போ வந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு குமார் வந்து ஹெரால்டை மண்டையை கழுவி டிவியை போட்டு உட்கார வச்சு படம் பார்ப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு படத்தை போட்டு விட்டுட்டு அந்த ஒரு ரொமான்டிக் ப்ரோமான்ஸ் படம், அது வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற படம், அந்த படத்தை பார்த்துட்டு கஞ்சா அடிப்பாங்க. கஞ்சா அடித்து நல்லா போதையானா அவங்களுக்கு பசி ஆயிரும். இப்போ சாப்பிட்ணுன்னு தோணும் போது பார்த்தா ஒயிட் கேசலோடைய விளம்பரம் அதில் வரும். அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஒயிட் கேசலில் தான் போய் நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற அவனோட ரூம்மேட்ஸை போய் கூப்பிடுவாங்க. ஆனால் அவனுங்க சொல்லிடுவானுங்க, இல்லை நான் எங்கள் ரூமில் இருக்கணும், நாங்கள் வெளியே சாப்பிடலாம் வரலன்னு சொல்லிட்டு அவனுங்க ஜாலியாக கஞ்சா அடிச்சிட்டு இருப்பானுங்க. இப்போ ஹெரால்டும் குமாரும் மட்டும் அங்கேருந்து கிளம்பி போவானுங்க. போகும்போது இல்லை, ஹெரால்டு வந்து அவனோடைய ஃபோனை மட்டும்தான் எடுத்திருப்பான். குமார் வந்து அவனோட ஃபோனை எடுத்துருக்க மாட்டான். உன் ஃபோனை எடுக்கணுமான்னு கேட்பான். ஆனால் திரும்பி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மறுபடியும் போய் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி சோம்பேறித்தனத்தை யோசிப்போமோ அதே சோம்பேறித்தனத்தோட அவனுங்க அங்கேருந்து கிளம்பி போவானுங்க. அந்த பொண்ணு இல்லை மரியா, முன்னாடி லிஃப்ட்டில் பார்த்தானே அந்த பொண்ணு திரும்ப லிஃப்ட்டுக்கு வரும். லிஃப்ட்டை நிறுத்துறான்னு சொல்லி குமார் சொல்லுவான். ஹெரால்டு வந்து நிறுத்த பார்ப்பான். ஆனால் அதுக்குள்ளே வந்து லிஃப்ட்டு க்ளோஸ் ஆயிரும். இவனு 2 பேரும் கீழே வருவானுங்க. வந்து அந்த லோக்கல் ரவுடிங்க மறுபடியும் வந்து இவங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க. இவனு 2 பேரும் கார் எடுத்துகிட்டு நம்ம கண்டிப்பாக அந்த பர்கரை வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படிமா டோல் கேட்டுக்கு போனால் டோல் வேலை செய்யாது. பின்னாடி இவனுக்கு போய் பணம் எடுக்கலான்றதுக்குள்ளே பின்னாடி இருக்கவன் கத்திக்கிட்டே இருப்பான். குமார் வந்து கடுப்பாகி கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். போகிற வழியிலேயே என்ன ஆகும்னா ஹைவேஸ்லேருந்து இவனுங்க தள்ளி போயிடுவானுங்க. எதனால ஹைவேஸ்லேருந்து தள்ளி போவானுங்க அப்படின்னா போலீஸ் ஏதாவது துரத்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால தான் ஹைவேஸ்லேருந்து தள்ளி போவானுங்க. பயத்தில் வந்து ஹெரால்டு என்ன பண்ணுவான், கடைசியாக இருந்த கஞ்சாவையும் தூக்கி கீழே போட்டுருவான். இப்போ எப்படியாச்சும் வந்து நான் ஃபஸ்ட்டு கஞ்சாவை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். இல்லை அதுக்கு முன்னாடி பர்கரை வாங்கிட்டு அப்புறம் நீ கஞ்சாவை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஹெரால்டு வந்து குமாரை வந்து பேசி சரி பண்ணி கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போனால் அங்கே போய் பார்த்தா ஒயிட் கேசல் வந்து அங்கே இருக்காது. அங்கே வேறு கடை தான் இருக்கும். அங்கே வந்து ஒரு பிளாக் ஆள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கடையில் நாங்கள் பலான வேலைகள்லாம் செய்வோம், சாப்பாட்டில் எங்களுக்கு காண்டா இருக்குங்கிறதுனால சாஸில் வந்து நாங்கள் ஸ்பெர்மை கூட கலந்துவிடுவோம், இந்த கடையில் நீங்கள் சாப்பிடாதீங்க, வேறு கடைக்கு போங்க, ஒயிட் கேசல் தான் உங்களுக்கு வேணும்னா இங்கேருந்து ஒரு 45 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒயிட் கேசல் கிடச்சிரும்னு சொல்லும்போது குமார் வந்து கண்டிப்பாக நம்ம ஒயிட் கேசல் போய் ஆகணும், 3/4 மணி நேரம் தானே, நம்ம கண்டிப்பாக ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹெரால்டை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுவான். ஹெரால்டும் சரி ஓகே வந்து தொலைகிறேன் அப்படிமா. மறுபடியும் அவனுங்க அங்கேருந்து கிளம்புவானுங்க. இப்போ என்னென்னா ஹெரால்டை ஒரு சைனீஸ் பொண்ணு வந்து முன்னாடியே பார்ட்டி கூப்பிட்ருக்கோம். ஆனால் இவன் வந்து அந்த சைனீஸ் பொண்ணை ஒமிட் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா இவனுக்கு வந்து க்ரஷ் எல்லாம் மரியா மேலே. இப்போது கஞ்சாவுக்காக வந்து அந்த பொண்ணுடைய காலேஜுக்கு வருவானுங்க. வந்து ஒருத்தங்கிட்ட கஞ்சாவை பேசி விலைக்கு பேசி வாங்குவானுங்க. ஹெரால்டு வந்து ஒரு மீட்டிங்கில் போய் உட்காருவான். அது என்னென்னா இவங்க ஜூனியர் பசங்களோட மீட்டிங். ஹெரால்டு இருக்கிற வேலையோட பொசிஷனுக்கு தான் அவனுக்கு வரணும்னு ஆசைப்படுவானுங்க. அப்போ ஹெரால்டுக்கு மனசுல தோணும், டேய் காலேஜில் இங்கே வந்து யூஎஸில் படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஃபேர்மில் வேலைக்கு போனால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்கடா, அங்கே யாருமே நம்மளை மதிக்க மாட்டானுங்க, நீங்கள் அது தெரியாமல் இங்கே வேலைக்கு போய் நம்ம செட்டில் ஆகணுன்ற கனவுல இருக்கீங்களேன்றத மனசுக்குள்ளே நினச்சிட்டு இல்லை என் வேலை நல்லா தான் இருக்குன்ற மாதிரி வெளியே வந்து பொய்யா வந்து காமிச்சிக்குவான். இங்கே குமார் வந்து கஞ்சா வாங்கும்போது 2 பொண்ணுங்க வந்து கூப்பிடுவாங்க குமாரை, இந்த மாதிரி வந்து எங்கள் ரூமுக்கு வரீங்களா, நம்ம எல்லாரும் சேர்ந்து கஞ்சா அடிக்கலாம் அப்படின்னு. அந்த கஞ்சா விற்கிறவங்கள நானும் வரேன்ப்பா, சரி ஓகே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் நம்பரை மாற்றி சொல்லி அவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு குமார் வந்து ஹெரால்டை பார்க்க போனால் அந்த சைனா பொண்ணு வந்து என் கூட தான் இப்போ ஹெரால்டு இருக்கான், நீ எதுக்கு அவனை கூப்பிடுற, அவனுக்கு இங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து குமார் வந்து எப்படியாச்சும் அவனை கூப்பிடணும்னு சொல்லி பட்டுன்னு கையை பிடிச்சி படப்பட்டுன்னு இழுத்துட்டு ஓடிடுவான். 2 பேரும் போய் உட்காந்து கஞ்சா அடிப்பானுங்க. கஞ்சா அடிச்சிட்டு இருக்கும்போது போலீஸ்காரன் வந்துடுவான். போலீஸ்காரங்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக லேடிஸ் பாத்ரூமில் போய் ஒளிஞ்சுக்குவானுங்க. பார்த்தா அந்த லேடிஸ் பாத்ரூமுக்குள்ளே குமார் கூட கஞ்சா அடிக்கலான்னு சொன்ன அந்த 2 பொண்ணுகளும் வந்துடுவாங்க. வந்தால் ஐயோ இப்போ இவங்களுக்கு தெரியாமல் எப்படியாவது நம்ம தப்பிக்கணுமேன்னு சொல்லி அவங்க பாத்ரூமில் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த 2 பொண்ணுகளும் இந்த பக்கம் ஒரு பாத்ரூமில் ஒரு பொண்ணும் அந்த பக்கம் ஒரு பாத்ரூமில் ஒரு பொண்ணும் உட்காந்து டாய்லெட் போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க டாய்லெட் போகும்போது பண்ணுற அக்கிரமம் அட்டூழியங்களை பார்த்து குமாருக்கும் ஹெரால்டுக்கும் வாந்தியே வந்துடும். கருமண்டா என்னடா இது இவ்வளவு இப்படி இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடி வருவானுங்க. ஓடி வந்தால் பார்த்தா இவனுங்க அவாய்ட் பண்ணானுங்க இல்லையா ஒரு பார்ட்டி, இவங்களோட ஜூனியர்ஸு, இங்கே போய் என்னடா பண்ணுறது ஒரு ஃபன்னுமே இருக்காதுன்னு. அங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக கஞ்சா அடிச்சுட்டு ஜாலியாக மஜா பண்ணிட்டு செமையாக என்ஜாய் பண்ணிட்டுருப்பானுங்க. ஐயோ இந்த பார்ட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போலீஸ்காரனுங்க அங்கே வந்துடுவானுங்க. அங்கேருந்து தெரிச்சு ஓடுனா போலீஸ்காரனுங்க இவனுங்க பிடிக்கிறதுக்கு பதிலாக அந்த கஞ்சா விற்கிறவன் இருக்கான் இல்லையா அவன் மாட்டிக்குவான். அவன் கிலோ கணக்கில் கஞ்சாவை உள்ளே வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். இப்போ அங்கேருந்து எப்படியோ வந்து
தப்பிச்சு கார் எடுத்துகிட்டு வருவானுங்க. கார் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல காரை நிறுத்தி நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு குமார் போய் கீழே இறங்குவான். அந்த இடத்துல பார்த்தா காரில் வந்து கீரிப்புள்ள ஏறிடும். ஆனால் அது வந்து ஹெரால்டுக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பான். குமார் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டுருப்பான். ஒன்றுக்கு போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொருத்தன் வந்து நிற்பான் கோட் சூட் போட்டுக்கிட்டு. என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு வந்து கேட்பான். ஏன்டா இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே உனக்கு ஒன்றுக்கு போகிறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் உனக்கு வேறு இடம் கிடைக்கலையா, அப்புறம் நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ தப்பு தாண்டா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடுவானுங்க. 2 பேரும் வேகமாக ஓடிட்டுருப்பானுங்க. பார்த்தா திடீர்னு காரில் வந்து அந்த கீரிப்புள்ள இருக்கிறது தெரிஞ்சிடும். தெரிஞ்சால் அந்த கீரிப்புள்ள கூட போராடி எப்படியோ தூக்கி அந்த கீரிப்புள்ளையை வெளியே போட்டுட்டு உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்கும்போது டப்புன்னு ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்துடும். பிரேக்கை போட்டு அப்படியே திருப்பி நிறுத்துவானுங்க. வர்றது யாரா அப்படின்னு பார்த்தா இவனுங்களுடைய ரூம்மேட்ஸு, பக்கத்து ரூமில் இருந்தானுங்களே அவனுக்கு தான். அவனுங்களும் வந்து ஏதோ சாப்பிட்றதுக்காகத்தான் இங்கே வந்திருப்பானுங்க. இல்லை நாங்கள் இப்போ இங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கூட வராமல் அவனுங்க தனியாக கிளம்பி போயிடுவானுங்க. இப்போது ஹெரால்டு வந்து என்னைய வந்து அந்த கீரிப்புள்ள கடிச்சிருச்சு, என்னை எப்படியாச்சும் நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் அப்படிமா. டே உனக்கு ஒன்றுமே ஆகலடா, கீரிப்புள்ள கடிச்சு ஏதாவது பெருசாக இருந்ததுன்னா இந்நேரம் நீ இப்படி பேசியிருக்க மாட்டேன்னு குமார் சொல்லுவான். அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, நீ சொல்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறியா இல்லையா அப்படின்னு டார்ச்சர் பண்ணி சரி ரைட் ஓகேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போக வச்சுருவான். அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் பார்த்தா அங்கே வந்து குமாரோட அப்பாவும் அண்ணனும் இருக்கிற ஹாஸ்பிட்டலு. அவங்க வந்து குமாரை போட்டு வறுத்து எடுத்துருவாங்க. நீ என்ன தான் பண்ணலான்ட்டு இருக்க, எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னா படி, அப்படி இல்லை நீ படிக்கலை அப்படின்னு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உனக்கு எந்த சப்போர்ட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம், இனிமேல் பணம் காசெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே குமார் வந்து வேறு வழி இல்லாமல் சரிப்பா இனிமேல் நான் கரெக்டாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆக்டிங் விடுவான். அப்போ ஹெரால்டு கேட்பான், ஏன்டா உண்மையானுமே வந்து திருந்திட்டியா, நீ டாக்டருக்கு படிக்க போறியா அப்படின்னா, ஹேச்சாச்சா நான் எங்கே டாக்டருக்கு படிக்க போகிறேன், நீ வேறு எங்கள் அப்பாவோடைய கார்டு ஆட்டையை போடுறதுக்காக தான் இந்த டைலாகே நான் விட்டேன், எம்ப்ளாயீஸ் கார்டு எதுக்கு நான் ஆட்டையை போட்டேன்னு சொல்லு அப்படிமா. எதுக்குடா ஆட்டையை போட்டேன் அப்படின்னா, இங்கே வந்து மெடிக்கல் மர்ஜுவானா இருக்கும், இந்த கார்டை வச்சு நம்ம போய் கஞ்சாவை எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம், அதுக்காக தான் இந்த கார்டை ஆட்டையை போட்டேன் அப்படின்னு. அடப்பாவி நீ எடுத்தது அப்போ ஏடிஎம் கார்டு கூட இல்லையா, சாச்சா பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், கஞ்சா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா எடுக்கிறதுக்காக 2 பேர் போயிட்டு இருந்தா இவங்களை டாக்டர்னு நினச்சி உள்ளே ஆப்ரேஷனுக்கு தள்ளிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவன் பார்க்குறதுக்கு அவங்க அண்ணன் மாதிரியா இருக்கான் இல்லையா, அதனால உள்ளே போனால் இவன் ஆல்ரெடி என்ட்ரன்ஸுக்கு படிச்சிருந்ததை வச்சுட்டு அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவனை காப்பாற்றிடுவான். காப்பாற்றும் போது தான் வந்து குமாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு டாக்டர் மேலே ஒரு நம்பிக்கையும் அந்த தொழில் மேலே ஒரு பயபக்தியும் வரும். கீழே ஆப்ரேஷன் முடிச்சு படுத்து கிடக்கிறான் இல்லையா பேஷண்ட்டு, அவங்ககிட்ட கேட்பான் எப்படி ஒயிட் கேசல் போகிறது அப்படின்னு. அவன் சொல்லுவான், இங்கேருந்து நேராக போனீங்கன்னா ஒரு 33ஆம் நம்பர் தெருவில் லெஃப்ட் எடு அங்கே வரும்னு. கேட்டுட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடுவானுங்க. தெரிச்சு ஓடுனா பார்த்தா ஒரு இடத்துல காரை நிறுத்துவானுங்க. அங்கே பார்த்தா மரியா இருப்பா. மரியா வந்து இவன் வந்து லிஃப்ட்டில் பார்ப்பானே ஹெரால்டு, அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுவான் ஹெரால்டு. ஆனால் அவன் பேசவே மாட்டான். இவனை விட்டா வேலைக்கு ஆகாது, இப்போ நான் கூப்பிட்றேன் பாரு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி குமார் அங்கேருந்து சத்தம் போடுவான். அந்த பொண்ணை திரும்பி பார்க்கும்போது இவன் பயந்துட்டு ஹெரால்டு வந்து காரோடைய ஆக்சிலரேட்டர் அமுத்தி பிடிப்பான். கார் வந்து அப்படியே பயங்கர ஸ்பீடாக தறிகட்டு போயிடும். கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் உள்ளே சொருவிடுவானுங்க. காரோடைய டயர் பஞ்சர் ஆயிரும். இப்போ அந்த பஞ்சர் போட்டே ஆகணுங்கிற சூழ்நிலையில் பார்த்தா அங்கே ஒரு வண்டி வரும். அந்த வண்டியிலேருந்து ஒருத்தன் மூஞ்சி ஃபுல்லாக ஒரு மாதிரி கொப்பளத்தோட ரொம்ப கொடூரமான ஒரு கேவலமான அருவருப்பான ஒரு முகத்தோடு வருவான். வந்து இவங்களை வந்து அங்கே கூட்டிகிட்டு போவான். நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நான் அங்கே வந்து உங்களுக்கான காரில் இருக்கிற டயரை மாற்றி அதுக்கு பஞ்சர் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவான். இவனுங்களும் வேறு வழி இல்லாமல் அவங்க கூட ஏறி காரில் போவாங்க. பார்த்தா அவனுக்கு கொப்பளம்லாம் உடஞ்சி சீல்லாம் வளைஞ்சிக்கிட்டு இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருடா குமார், நீ பேசுறது வந்து அவனுக்கு நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லி ஹெரால்டு வந்து எவ்வளவோ சொல்லுவான். அவன் திரும்ப வந்து அவனை கழுவி ஊற்றிக்கிட்டே இருப்பான், எவ்வளோ மட்டமாக இருக்கான், எவ்வளோ கேவலமாக இருக்கான்னு. அப்புறம் அவன் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனால் அவன் வீட்டுக்கு வெளியே அவங்கள இறக்கி விட்டுட்டு, நான் இந்த ஒரு 1/2 அன் ஹவரில் உங்கள் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், அது வரைக்கும் நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே போய் வெயிட் பண்ணுங்கள், என் ஒய்ஃப் கூட நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுனா கூட இருக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிமா. இவனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா இவன் பார்க்குறதுக்கு இவ்வளோ அசிங்கமாக இருக்கான், இப்படி இருக்கான், சம்மந்தமே இல்லாமல் காட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு வரான், இங்கே வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃப் கூட ஜாலியாக இருங்கிறான், யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே போய் வீட்டு கதவை திறப்பாங்க. பார்த்தா அது பயங்கர கிறிஸ்டியன் நம்பிக்கை உள்ள கிறிஸ்டியன் வீடு. அது ஏன்னா சுற்றி இயேசு ஃபோட்டோவாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு செம்ம அழகாக இருப்பாள். இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவள் அங்கே இருக்கா. அவள் கொண்டு வந்து இவங்க 2 பேர்த்துக்கு ஜூஸை கொடுத்துட்டு நம்ம எப்போ மேட்ரு பண்ணலான்னு டைரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுவா. இவனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுவானுங்க.
அவள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இங்கே மேலே கை வையின்னு கை வைக்க போனால் ஹெரால்டு வந்து கையை கொண்டு போகும்போது பார்த்தா டப்புன்னு அவன் உள்ளே வந்துடுவான். அவன் புருஷன், அவன் பேர் க்ரீப் ஷோ. அவன் உள்ளே வந்துட்டு என்னது இது, என் ஒய்ஃப் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட கத்த ஆரம்பிக்கும்போது அவனுக்கு சொல்லுவானுங்க, இல்லை நீ தானே சொன்ன என் ஒய்ஃபை நீ என்ன வேணால் பண்ணிக்கோன்னு, அதனால தான் நாங்கள் பண்ணோம், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு பயந்துட்டு பேசும்போது, அப்படியா நான் தான் சொன்னேன்னா, சரி வாங்க நம்ம 3 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ட்ரெஸ்ஸை கழட்டுவான். அவனுக்கு பயந்துட்டு அங்கேருந்து தெரிச்சிட்டு ஓடி போய் கார் எடுத்துகிட்டு மறுபடியும் ஓடிடுவானுங்க. ஓடும்போது காருக்குள்ளே பார்த்தா யாருன்னா ஒரு பாப் ஆர்டிஸ்ட்டு. அவன் வந்து உட்காந்துட்டு இருப்பான். அவன் எப்படி காருக்குள்ளே வந்தான்னு கேட்டால் அவனுக்கே தெரியாதும்மா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து செம்ம போதையில் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இறக்கி விட்டுட்டான். நான் வந்து இப்போ உங்களுக்கு கேட்டு லிஃப்ட்டு கேட்டேன், எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, நான் இன்னும் சொல்ல போனால் இன்னும் எனக்கு தெரியல, நான் ரியாலிட்டிலேயே இல்லை அப்படிமா. சரி ஓகே, இது இப்படி பேசிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஃபஸ்ட்டு போய் நம்ம அந்த ஒயிட் கேசலுக்கு போகிறதுக்கு வழி என்னங்கிறத இங்கே இருக்கிற பெட்ரோல் பங்க்கில் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் இவனுக்கு ஏரியா ரவுடி பசங்களில் அவனுக்கு வந்து அந்த கடையை அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஹெரால்டையும் குமாரையும் பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஹெரால்டும் குமாரும் அங்கேருந்து வந்து எப்படியாவது தப்பிச்சா போதுண்டா சாமின்னு வெளியே வருவானுங்க. வெளியே வந்தால் அவன் கார் எடுத்துகிட்டு ஓடிடுவான். அந்த பாப் ஆர்டிஸ்ட்டு என் கார் போச்சு அப்படின்னு சொல்லி ஹெரால்டு வந்து குதித்து வருத்தப்படுவான், கத்துவான். அதுக்கப்புறம் சரி இரு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக நிற்பானுங்க. ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக நின்று ஒரு பட்டன் அமுத்துனா அந்த இடத்துல வந்து யூஎஸில் எப்படின்னா ரோடு கிராஸ் பண்ணும்போது பட்டன் அமுத்திக்கிட்டா அந்த லைட்டு வந்து க்ரீனாக மாறிச்சுனாக்கா கிராஸ் பண்ணுறவங்க போய்க்கலாம். ஆனால் அந்த லைட்டு க்ரீனாக மாறாமையே இருக்கும். அப்போ டப்புன்னு என்ன பண்ணுவான் குமார் வந்து, யாருமே இல்லை, நீ ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்க, ரோடை தான் கிராஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு ஸ்டெப் தள்ளி விடுவான். ரோட்டில் இவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா டப்புன்னு ஒரு போலீஸ்காரன் அங்கே வந்துடுவான். சிக்னல் இல்லாதப்போ ரோடை கிராஸ் பண்ணீங்களே உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போது வேணும்னே இவன் இதை பண்ணுறான் அப்படிங்கிறது நல்லா இவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவன் வந்து ஒரு வெள்ளைக்காரன், அவனுக்கு வந்து வெளியிருந்து வந்த ஆளுகளை பிடிக்காது. அதாவது நம்ம ஊரில் எப்படி வடக்கனை சொல்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம ஊர்லேருந்து போனவனுங்களை அங்கே இருக்கிற வெள்ளைக்காரனுங்க நம்மளை வடக்கனை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பானுங்க. அப்படி பார்த்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஸ்டேஷனில் வந்து இவனுக்கு காலேஜில் கஞ்சா விற்றவனும் இருக்கான். இவனுங்களையும் கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் வச்சுருக்கானுங்க. இவனுக்கு இருக்கிற ரூமில் ஒரு பிளாக் அவனும் அந்த ஜெயிலில் இருக்கிறான். அவன் வந்து சொல்கிறான், அவன் ஏதோ ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். படிச்சுட்டு இருக்கும்போது நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் கருப்பாக இருக்கிறதுனால அப்படின்னு. கருப்பாக இருக்கிறதுனால யாராவது அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைப்பாங்களா அப்படின்னா ஜெயிலில் கண்டிப்பாக வைப்பாங்க. இந்த ஊரில் வைப்பாங்க. இந்த ஊரில் இவனை மாதிரி ரேசிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தான் நிறையா பேர் இருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே கே, அது மட்டும் இல்லாமல் நான் பிளாக் வேறங்கிறதுனால எனக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே இந்த சொசைட்டிலேருந்து இல்லை. ரொம்ப ஈஸியாக என்ன மாதிரி ஆளுகளெல்லாம் ஜெயிலில் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல வந்து குமார் வந்துடுவான். ஏன்னா இவனுக்கு வந்து ஹெரால்டை மட்டும் தான் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. இப்போ குமார் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கில் ஒரு ஷூட் அவுட் நடக்குது, இங்கே எல்லோரும் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா போலீஸ்காரனும் சொல்லும்போது அது வரைக்கும் வந்து போர் அடிச்சுட்டு இருந்த அவனுங்க எவனோ ஒருத்தர் சிக்கிட்டாண்டா அவங்ககிட்ட போய் அவனை மிரட்டி நம்ம வந்து கெத்து காட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணுவானுங்க, கிளம்பி போயிடுவானுங்க. ஹெரால்டு வந்து அங்கே இருப்பான். இப்போ குமார் வந்து சாவி எடுத்து அவனை ஓப்பன் பண்ணி கூட்டிகிட்டு போகலான்னு போகும்போது கஞ்சாவோட ஸ்மெல் அவனுக்கு கிடச்சிடும். அங்கே கஞ்சா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவனை கூப்பிடாமல் கஞ்சா எடுக்க போயிடுவான். கடைசியில் போலீஸ்காரனுங்க அங்கே வந்துடுவானுங்க. அதுக்கப்புறம் போதுண்டா சாமி பொழைச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சாவை மட்டும் கையில் தூக்கிட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடி போயிடுவானுங்க. ஓடி போனால் ஒரு சிறுத்தைக்கிட்ட மாட்டிக்குவானுங்க. அந்த சிறுத்தை வந்து இவனுக்கிட்ட பெட்டாயிட்டு இவங்க கூட சேர்ந்து கஞ்சா அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும். இவனுக்கு சிறுத்தையில் ஏறி அப்படியே குதிச்சு ஓடுவானுங்க. திடீர்னு முழிச்சு பார்த்தா சிறுத்தை வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடும். அப்புறம் அங்கேருந்து தெரிச்சு போனால் பார்த்தா இவன் காரில் அந்த மியூசிக் ஆர்டிஸ்ட் இருக்கான்ல அவன் 2 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருப்பான். காரை நிறுத்துமா, ஆனால் அவன் நிறுத்த மாட்டான். இப்போ திரும்ப வந்து ஒரு இடத்துக்கு அவனுக்கு சாப்பிட்லாமா அப்படின்னு நினச்சி வருவானுங்க. ஆனால் அங்கேயும் வந்து பார்த்தா ஒயிட் கேசல் இருக்காது. ஒயிட் கேசலுக்கு பதிலாக அங்கே வேறு இடம் தான் இருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு போகலாமா வேணாமான்னு அவனை 2 யோசனைகள் இருக்கும்போது அவனுங்களுடைய ரூம்மேட்ஸ் வந்து உட்காந்து சாப்பிட்ருப்பானுங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கிட்ட போகலான்னு போகும்போது பார்த்தா அந்த லோக்கல் ரவுடி பசங்களில் அவனுங்க வந்து பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிடுவானுங்க மறுபடி இவனுக்கு 2 பேர்த்துக்கு கூட. இப்போ வந்து ஹெரால்டுக்கு வந்து அந்த பிளாக் ஆள் சொன்னது ஞாபகம் வரும். நம்ம என்றைக்குமே தாழ்ந்து போயிட்டே இருந்தோம்னா நம்மளை ஏறி மிதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளை அந்நியன் இந்த வெள்ளைக்காரனுங்கெல்லாம் அடிமைப்படுத்திக்கிட்டே தான் இருப்பானுங்க. நாம் யாருங்கிறதுல நமக்கு ப்ரௌடாக இருக்கணும். அவன் வெள்ளைக்காரனாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம், நீ இந்தியனாகவும் அவன் சைனீஸாகவும் நான் கருப்பனாகவும் நானாக ப்ரைடாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது அவனுக்கு ஞாபகம் வந்து வெறி கொண்டு அவனுக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுற மாதிரி போயிட்டு டப்புன்னு அவனுக்கு கார் எடுத்துகிட்டு ஆட்டையை போட்டு வந்துடுவானுங்க.
வந்தால் போலீஸ் துரத்த ஆரம்பிச்சிடும். போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு காட்டுக்குள்ளே போவானுங்க. காட்டுக்குள்ளே போனால் ஒரு பள்ளத்துலேருந்து ஜஸ்ட்டு மிஸ் ஆகி தப்பிச்சு வருவானுங்க. தப்பிச்சு வந்தால் இப்போ என்னென்னா ஹெரால்டு வந்து ஒரு வெறி கொண்ட வேங்கையாக மாறியிருப்பான். இங்கே பாரு, நம்ம கண்டிப்பாக போய் அந்த பர்கர் சாப்பிட்டு தான் ஆகணும். இதுக்கு மேலேயும் அந்த பர்கர் சாப்பிடாமல் நம்ம போனோம்னா இவ்வளோ கஷ்டப்பட்டதுங்கிறது பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். இது வெறும் பர்கர் மட்டும் இல்லை ஹெரால்டு அப்படின்னு சொல்லி குமார் சொல்லுவான். இதுதான் அமெரிக்கா, இந்த பர்கர் தான் அமெரிக்கா. அமெரிக்கா போகணும்னு ஆசையில் இப்போ நம்ம நாட்டில் பல பேர் வந்து நம்ம இப்போ எப்படி ஒரு பர்கரை தேடி சுற்றிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இதனுடைய சுயரூபம் என்னன்னு தெரியும். அதனால் நம்ம இங்கே வந்துட்டோம். வந்தது மட்டும் இல்லாமல் இந்த பர்கரை நம்ம சாப்பிட்டாகணும். அப்படின்னா எப்படா சாப்பிட்றது அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு, காருக்கு மேலே வந்து இந்த பேராகிளைடர் இருக்குது. இதை வச்சு பறந்து அப்படியே நேராக கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கேசல் இருக்குது, அங்கே போயிடும்னு சொல்லிட்டு மலை மேலேருந்து பேராகிளைடர் எடுத்துகிட்டு போவானுங்க. போய் ஒரு மரத்தில் மோதி அது கீழே விழுகும். எந்திரிச்சு பார்த்தா கரெக்டாக ஒயிட் கேசல் முன்னாடியே விழுந்துருப்பானுங்க. 2 பேரும் சட்டையை கழட்டி வச்சுட்டு ஒரு வழியாக அப்பாடா ஒயிட் கேசல் வந்துட்டோம்னு அங்கேருந்து தெரிச்சு ஓடி போய் ஒயிட் கேசலுக்கு உள்ளே போய் 30 பர்கரு, 5 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, 4 கோக்குன்னு ஆர்டர் பண்ணுவானுங்க. ஆனால் இப்போ பேக்கெட்டை தொட்டு பார்த்தா காசு இருக்காது. ஐயோ, என்னடா அது, கொடுக்க காசு இல்லையாடா அப்படின்னு அவனுக்கு பயந்துட்டு இருக்கும்போது அந்த பாப் ஸ்டார் வந்து வருவான். வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் கார் எடுத்துகிட்டு போனதுக்கு சாரிம்மா. அட பாவி நாயே, ரோட்டில் இருந்த உனக்கு லிஃப்ட்டு கொடுத்ததுக்கு எதுக்குடா எங்கள் காரை நீ எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் நேற்றே சொன்னேன் இல்லையா, நான் போதையில் இருந்தேன்னு. கார் எடுத்துகிட்டு போனது என் தப்பு தான். அதுக்காக நான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன் சாப்பாட்டுக்கு. இது மட்டும் இல்லாமல் காரில் நான் பண்ணி வச்ச வேலைக்கு ஒரு $200 கொடுத்துட்றேன் அப்படின்னு. காரில் என்னடா பண்ணேன் அப்படின்னா, இல்லை பின்னாடி கொஞ்சம் அசிங்கமாகி போச்சு சில பொண்ணுகளோடு இருந்ததுனால அப்படிமா. அசிங்கமாயிடுச்சா, என்னடா பண்ணு நீயே அப்படின்னா காசை கொடுத்துட்டு அவன் நீயே போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். இவனுங்க பர்கரை வாங்கி குமிச்சு 2 பேரும் போட்டு பொலன்னு பொழந்துருவானுங்க. எல்லா பர்கர், கோக் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சா இப்போது ஹெரால்டோட ஆஃபீஸில் வேலை செஞ்சானுங்க இல்லையா வெள்ளைக்காரனுங்க 2 பேர், அவனுங்க வந்து வந்திருப்பானுங்க 2 பொண்ணுங்களை கூப்பிட்டு. அவனுக்கிட்ட போய் ஹெரால்டு போய் துவம்சம் பண்ணிடுவான். ஏன்டா என்னைய வீக்கெண்டு வேலை செய்ய வச்சுக்கிட்டு நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வராமல் நீங்கள் பொண்ணுகளோட சுற்றிட்டு இருக்கீங்களா, இனிமேல் உங்கள் வேலை என்னால் செய்ய முடியாதுடா அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தன் வந்து ஹெரால்டை வந்து மிரட்ட பார்ப்பான். இங்கே பாரு, நீ வந்து நான் சொல்கிற மாதிரி கேட்கணும், அப்படி இல்லைன்னா நான் வந்து உன்னை பாஸ்கிட்ட சொல்லிடுவேன் அப்படிமா. நீ சொல்கிறா, நீயும் சொல்லு, நானும் சொல்கிறேன், இனிமேல் என் வேலையை மட்டும்தான் நான் செய்வேன், உன் வேலை என்னால் செய்ய முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக பேசிட்டு குமாரை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். குமார் வந்து அப்படியே பார்ப்பான். டேய், என்னடா ஆச்சு உனக்கு, இவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னா, ஆமாண்டா அந்த பர்கர் சாப்பிட்டேன், அந்த பிளாக் பையன் சொன்னதையும் கேட்டேன், இனிமேல் வந்து நான் எவனுக்கும் வந்து தாழ்ந்தவன்னு நினைக்க மாட்டேன், நான் வந்து கண்டிப்பாக எனக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நான் தூக்க போகிறேன் அப்படிமா. அப்போ குமார்னு சொல்லுவான், ஆமாண்டா எனக்கும் தான், நான் நேற்று ஒருத்தனை காப்பாற்றணுன்னு தான் எனக்கு அந்த டாக்டர் வேலைங்கிறது எவ்வளோ புனிதமானதுங்கிறது புரிஞ்சுது, நான் இன்றைக்கி போய் கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ஹெரால்டு சொல்லுவான், எனக்கு இன்னொரு வேலையும் பேலன்ஸ் இருக்குது, நான் அதையும் முடிக்கணும் வா அப்படின்னு சொல்லி குமாரை கூட்டிகிட்டு போவான். என்னடா வேலை அது அப்படின்னா வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்துட்டு ஹெரால்டு சொல்லுவான், நான் வந்து மரியா கிட்ட இன்றைக்கி பேசியே ஆகணும், நான் என்ன நினைக்கிறேன், அவளை லவ் பண்ணுறேங்கிறத அவட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேர் லிஃப்ட்டில் மேலே வருவாங்க. பார்த்தா ஆப்போசிட்லேயே மரியா வந்திருப்பா. இப்போ வழக்கம் போல் ஹெரால்டுக்கு வந்து அவளை பார்த்து பேச வராது, பேந்த முழிச்சுக்கிட்டு இருப்பான். மரியா வந்து பார்த்தா பேக் எடுத்துகிட்டு எல்லாம் கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பா. இப்போ வந்து குமார் வந்து லிஃப்ட்லேருந்து கிளம்பி, நான் அந்த ரூமுக்கு போகிறேன்டா, நீ கீழே போய் என்னோடய திங்ஸ் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு மரியாவையும் ஹெரால்டையும் மட்டும் லிஃப்ட்டில் விட்டுட்டு குமார் இறங்கிடுவான். இப்போது லிஃப்ட்டு நின்று மரியா கீழே இறங்க போகும்போது ஹெரால்டு வந்து அவன் மைண்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து மரியா கிட்ட சொல்லிடுவான். சொன்னால் மரியாவுக்கும் வந்து ஹெரால்டு ரொம்ப பிடிச்சிரும். 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. கிஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் வெளியூர் போகிறேன், ஆம்ஸ்டர்டாம் போயிட்டு நான் ஒரு 10 நாளில் திரும்பி வருவேன், திரும்பி நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாள். சொன்னால் இவனும் வந்துட்டு பாய் சொல்லிட்டு மேலே வந்து குமார்கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லும்போது, டேய் நம்ம வந்து ஆம்ஸ்டர்டாம் போகலான்டா அப்படி. டேய் அவள் தான் திரும்பி வரப்போகிறாள்ல, இப்போ என்ன அவசரப்பட்டு நான் ஆம்ஸ்டர்டாம் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆம்ஸ்டர்டாமில் என்ன லீகல் தெரியுமா அப்படிமா. என்ன லீகல்னா, ஆம்ஸ்டர்டாமில் எல்லா ட்ரக்குமே லீகல். இப்போ மரியா வேறு அங்கே போயிருக்கா. ஸோ அதனால் ஆம்ஸ்டர்டாம் போகலாம் அப்படின்னு சொல்லி குமார் வந்து
ஹெரால்டை மண்டையை கழுவுவான், 2 பேரும் சிரிப்பானுங்க. அதோட இந்த படம் முடியும் போது இப்போது நியூஸ் வரும். அந்த நியூஸில் வந்து அந்த பிளாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அவன் வெளியே வந்து சொல்லுவான், இந்த மாதிரி வந்து ரேசிசம்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது, அதனால் யாருமே யாருக்கு கீழேயும் தாழ்ந்தவங்க இல்லை, தங்களை பற்றி நம்ம வந்து எப்பயுமே பெருமையாக நினச்சிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த போலீஸ்காரனுங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த லோக்கல் ரவுடிகளையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கஞ்சா பேக்கெட்டோட. இப்போ அந்த போலீஸ்காரனுங்க வந்து ஸ்கெட்சு கொடுத்துருப்பானுங்க, ஹெரால்டும் குமாரும் இப்படித்தான் இருப்பானுங்கன்னு. அது பார்த்தா இந்தியன்னா வெள்ளைக்காரங்களுக்கு ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு குல்லா போட்டது ஒன்றும், அதே மாதிரி சைனீஸ்னால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கான டிராயிங்கும் இருக்கும். அதோட இந்த படம் முடிஞ்சிடும். இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.